Hello viewers, welcome to Super Brain. Example 4.31 பார்க்கலாம். Draw a circle of diameter 6 cm from a point P which is 8 cm away from its center. Draw the two tangents PA and PB to the circle and measure the lengths அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டேஞ்சன்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 டைப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 3rd டைப் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா சென்டரை யூஸ் பண்ணி நம்ம டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறது. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறது. 3rd டைப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாயிண்ட், அதாவது இந்த சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பாயிண்ட்டை வச்சு 2 டேஞ்சன்ஸை நம்ம ட்ரா பண்ணணும். பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ்னால் 2 டேஞ்சன்ஸை ட்ரா பண்ணணும். ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயாமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் கொடுத்தா அதை நம்ம அப்படியே ட்ரா பண்ணிடக்கூடாது. இதில் பாதி எடுத்து ரேடியஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் இருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா by 2, அதாவது இதில் பாதி. அப்போ எவ்வளோ கிடைக்கும்னா 3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். சரி, இப்போ ரஃப் டயக்ராம்ன்றதுனால நம்ம சும்மா எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் எ பாயிண்ட் P which is 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சென்டரில் இருந்து 8 சென்டிமீட்டர் தூரத்தில் P அப்படின்ற பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டருக்கு அவங்க நேம் கொடுக்காததால் நான் O அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரஃப் டயக்ராம்னால சும்மா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே 8 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். இதுக்கு P அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம 2 டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். நான் சொல்லியிருக்கேன், சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்டில் டச் பண்ணி போகிறதா நம்ம டேஞ்சண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் டச் பண்ணி போகுது. இது ஒரு டேஞ்சண்ட். அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி போகுது. ஓகே, 2 டேஞ்சண்ட்டை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு A நேம் கொடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு B நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டரையும் இந்த ஏவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரேடியஸாக இருக்கும் இல்லையா. சென்டர்லேருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற எந்த ஒரு லைனும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. இது எவ்வளோ, நம்ம ரேடியஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3 சென்டிமீட்டர். அதை இங்கே போட்டுக்கலாம். ஸோ மறந்து கூட டயாமீட்டர் அப்படியே எடுத்து ட்ரா பண்ணிடாதீங்க. அதில் பாதி எடுத்து தான் நம்ம போடணும். ஸோ இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சென்டர் ஓவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இது O அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் இந்த காம்பஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர் ஓவிலேருந்து 8 சென்டிமீட்டரில் Pன்ற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ சென்டர் ஓவில் வச்சுட்டு 8 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைனை போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஓபிக்கு சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், மோர் தென் ஆஃப் எடுத்துக்கணும். ஸோ இந்த இங்கே ஓ இருக்கு இல்லையா, அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு பாதிக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஓகே, இது பாருங்கள், இது பாதிக்கு மேலே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அளவு மாற்றாமல் கீழே வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கு கரெக்டாக இங்கே இந்த ஓபிக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இதுக்கு M அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த OMஐ நம்ம ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். எங்கன்னா இந்த எம்மில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு. சரி, ஃபஸ்ட்டு
இந்த ஓஎம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எம்மை வந்து மிடிலாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இந்த பியையும் நமக்கு டச் பண்ணணும். ஏன்னா இது மிடில் பாயிண்ட் இல்லையா, அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும் இல்லையா. பாருங்கள், எதுக்கும் வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கு இல்லையா. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், எம்மில் வச்சுட்டு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இங்கே இன்டர்செக்ட் ஆச்சு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து ஏ, இங்கே இன்டர்செக்ட் ஆச்சு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இந்த பிஏவையும் இந்த பிபியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான டேஞ்சன்ஸ். ஸோ பாருங்கள், அப்படியே இது வந்து டேஞ்சன்ட்ன்றதுனால அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் பியும் பியும் ஜாயின் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த ஏவை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா, அப்போ இந்த ஓஏ அப்படின்றது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓபி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் எவ்வளோ நமக்கு தெரியும் இல்லையா, 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணணும் இந்த சர்க்கிளை. ஸோ இதுவும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவும் 3 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இந்த ரேடியஸ் வந்து இந்த டேஞ்சன்ட்டுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் டைப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதே தான் இந்த ரேடியஸ் வந்து இந்த டேஞ்சன்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது 90 டிகிரியாக இருக்கும். இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சன்ட்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சன்ட்டுடைய லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பிஏ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான் இந்த பிபியும் இருக்கும். ஓகே, சரி, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே 90 டிகிரி வந்ததுனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் இது எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. முதல்ல நம்ம ஸ்கேலில் இது எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷனில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கேலில் மெஷர் பண்ணால் நமக்கு 7.4 எக்ஸாக்டாக கிடைக்கிது. ஸோ நம்ம இங்கே 7.4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ இது நமக்கு கரெக்டாக வருதான்னு வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் இப்போ இங்கே வெரிஃபிகேஷன் போட்டுட்டு அப்புறமா ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றேன். பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஹைப்போடெனிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடெனிஸாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஓபிஏ அப்படின்ற ட்ரையாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஆங்கிள் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும், ஓபியாக இருக்கும். இதுதான் ஹைப்போடெனிஸ். அப்போ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயராக இருக்கும். ஸோ ஓபி பார்த்தீங்கன்னா நமக்கு 8 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ இங்கே 8 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓஏ பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர், அப்போ இங்கே 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இந்த ஏபி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டேஞ்சன்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த 7.4 நமக்கு வந்திருக்கு, இது கரெக்டாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏபி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 8 ஸ்கொயர்னா 64 உங்களுக்கு தெரியும், 3 ஸ்கொயர்னா 9 இல்லையா. ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன், அப்போ என்ன ஆகும், -9 மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ 54ல் 9 மைனஸ் பண்ணால் நமக்கு 55 கிடைக்கும், ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். நமக்கு ஏபி தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது என்ன ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 55 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். எப்பவுமே 2 நம்பராக தான் நம்ம பாரில் போட்டு வருவோம் இல்லையா. அப்போ 2 நம்பர்னா இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 7 49 இருக்கும், 8 8 பார்த்தீங்கன்னா 64 ஆகிடும். இதை விட அதிகமாகிடும். அப்போ 7 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 49 வருது. 55ல் 49 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்குமா. இப்போ இங்கே மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்னா 14 கிடைக்கும். இந்த 14 பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே இருக்க நம்பர் நமக்கு கிடைக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 6 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இறக்கிறதுக்கும் நம்பருக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணுறோன்னா இங்கே டாட்டை வச்சுட்டு இங்கே ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 2 0வை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 14 பக்கத்தில் நம்ம இங்கே என்ன நம்பர் போடுறோமோ இங்கேயும் அதே நம்பர் தான் போடணும். இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இதை விட சின்னதாக இருக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 3 போட்டோன்னா
என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 3s are 9, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 1 3s are 3, 3 + 1 4 கிடைக்குது. ஸோ இதை விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நான் நெக்ஸ்ட்டு 4 போட்டு பார்க்க போகிறேன். அப்போ இங்கே 4 போட்டால் இங்கேயும் 4 தான் போடணும். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 4s are 16, 16 + 1 17, பேலன்ஸ் 1, 1 4s are 4, 4 + 1 5, 576 கிடைக்குது. அப்போ 4 தான் போட முடியும். 5 போட்டால் கண்டிப்பாக அதிகமாகிடும். ஸோ 576 இங்கே போட்டுக்கலாம். பாருங்கள் 7.4. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்க தேவை. நமக்கு இங்கே வந்ததும் 7.4 தான். ஸோ ஆன்சர் வந்து கரெக்ட் 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு 7.5 நீங்கள் மெஷர் பண்ணும் போது அப்படி வந்ததா, இல்லை 7.3 வந்தாலும் நீங்கள் 7.4னு போட்டுடலாம். வெரிஃபிகேஷனில் என்ன வருதோ அதை போட்டுருங்க. ஆனால் 7.4 விட ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப குறைச்சலாக வந்ததுன்னா அப்போ நீங்கள் போட்ட டயக்ராமே தப்பு, நீங்கள் திரும்ப போட்டு தான் ஆக்கணும். இப்போது ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1. வித் சென்டர் at O, draw a circle of radius 3 cm. Step 2. Draw a line OP of length 8 cm. Step 3. Draw a perpendicular bisector of OP which cuts OP at M. Step 4. With M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. Step 5. Join AP and BP. AP and BP are the required tangents. Thus, length of the tangents are PA equal to PB equal to 7.4 cm. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.